கருவறைக்குள்ள இருக்கிற குருவுக்கு இன்று வரை அவருடைய வாசல் எப்படி இருக்குன்றத யாருமே கணிக்கவே இல்லைங்க. குரு மட்டும் கருவறைக்குள்ள இருக்கிறாருங்க. வாசலை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சின்னதா இருக்குங்க. ஆவடியாரு எவ்வளவு பெருசா இருக்காருன்றத இன்று வரை யாருமே முழுசா கணிக்கவே இல்லைங்க. உங்களுடைய நாத கமலத்துல ஒரு குருவின் வாசல் எப்படி இருக்கணும், அவருடைய வழி எப்படி இருக்கணும், யோகம்னா எப்படி இருக்கணுங்கிறத இந்த 3 கோபுரங்கள்ல அழகா வடிச்சு காட்டியிருக்காங்களாங்க. முதல் கோபுர வாசல் பெண்ணுடையாருக்காக, 2வது வாசல் ஆணடியாருக்காக, 3வது வாசல் தாங்க ஆவடியாருக்கு. இந்த பெருவுடையார் யாருங்கிறத அந்த இடத்துல தாங்க நிரூபிக்க முடியும். குரு தன்னந்திரிய சக்தியை உருவாக்கிட்டு தன்னுடைய மூலத்துல 3 மும்மூலங்களை முடிக்கிட்டு அவருடைய யோகம் எங்க இருக்கணுன்றதுக்கு தனக்கு பின்னாடி வருகின்ற சீடர்கள் மட்டும் அறியட்டுன்னு ஒரு சிறு குடில் மட்டும் அமைச்சு அவரும் தன்னுடைய பேரை கருவூராக இருந்து கனப்பொழுதுல காட்டின ஒரே ஒரு காரணத்துக்காக சிறு ஆவடியா இருக்காராங்க. இதை யாருக்குமே புலப்படுத்தாத மாமிருதங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் இந்த சிற்பக்கலைக்கு ஓவியனா இருக்கிறவரை மட்டும் பார்த்தா போறாது, ஓவியத்தை வடிச்ச அந்த அங்கமாமிருதர் யாருங்கிறத கணிச்சா போதும் இந்த உலகம் அவரையும் பறைசாற்ற ஆசைப்படலாங்க. குரு கரூராருக்கு தாங்க இந்த கோவிலே முழுமையா சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்க. வேற ஒன்றும் நாங்கள் புதுசாக சொல்ல வரலைங்க. இந்த மிகப்பெரிய கோவிலை யார் யாரோ கட்டினாங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் இவை அனைத்திற்கும் மூலமானவர் யாருன்றதுக்காகத்தான் அவருடைய பெயரிலேயே கருவூரார் என்ற பெயரையும் சூட்டி அதற்கான அங்கமிருதங்கள் முழுமைக்கும் அவரே சொந்தக்காரருங்கிறத தான் இந்த இடம் மூலமா இருந்து காட்டுதாங்க. தனவாக்கியம் தானிய வாக்கியம் 2 சொல்லுவாங்க. நாங்கள் முழு மூலத்திற்கு கதிகலங்கக்கூடிய விஷயத்தெல்லாம் செய்யணும்னா முதல்ல ஒரு குரு சீடன் உறவை தான் இந்த குருநாதர் முழுமையா செய்ய ஆசைப்பட்டாராங்க. தச்சன்றவன் முதல் யாகத்தை நடத்தணும்னு 3 யாகத்திற்கு முன்மையே தன்னுடைய குருவின் பெயரா அறிவிச்சுட்டானாங்க. ஆனா அறிவிச்ச நாளன்று குருவால வரவே முடியலையாங்க. ஆனா அதற்குள்ள தன்னுடைய யோகக்கலை அனைத்தையும் முடிக்கணும்னு ஆசைப்பட்ட குருநாதருக்கு இது என்னடா போச்சு, தன்னுடைய யோகக்கலைக்கு இத்தனை ஒரு சிறப்பு வாய்ந்த சீடன் தன்னையே அழைக்காமல் தன் பெயரை இதில் இட்டு விட்டானேன்னு சொல்லி அவருடைய பெயரை முழுமையா இடம் பொருட்டு இந்த யாக கலைக்கு முழு யோகிதையும் கொடுக்க பார்த்தாராங்க. அப்படி கொடுக்கும் பொழுதெல்லாம் அவருடைய சீடர்கள்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து தட்சன் யாக கலை என்ற பெயரை சூட்டணும்னா முதல்ல உங்களுடைய ஆகமம் எப்படி இருக்கணும் குருதேவான்னு கேட்டாங்களாங்க. வடக்கு நோன்பிருந்து யாராவது ஒரு சீடன் விருந்தானா அவனுக்கு மட்டும் முழு யோக கலையின் ஆகாமிருதங்கள் அனைத்தும் கொடுத்துருவோம். அந்த நிலையிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சீடர்களுக்கும் தனவாக்கியம் தானிய வாக்கியம், அதாவது சிறப்புமிக்க இந்த யோக கலை தவங்கிற அந்த யாக கலை அனைத்தையும் சொல்லி கொடுத்து அவனுடைய மூலத்தின் அதிபதியாகும் தகுதியையும் கொடுத்து அவனை வெற்றி கொண்டான் வேள்வி கொண்டான்ற முழு பத்திரத்தையும் கொடுத்துட்டு வராங்க. இதுவரை 100,000 இல்லைங்க, கோடான கோடி பேர் இந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கலாம். அதற்கும் மேல பல்லாயிரக்கணக்கான அரசர்களும் படையெடுத்தும் வந்திருக்கலாங்க. ஏன் இந்த கோவில் அழிக்க முடியாமலும் ஒரு நூல் கூட அசைக்க முடியாம இருக்கின்றதுக்கான காரணத்தை மட்டும் யாராச்சும் ஒருத்தர் இந்த ஊடகங்கள்லயோ யாராச்சும் ஒருத்தர் வெளியிட்டு இருக்கலாமா? காரணம் என்னங்க? ஏன் ஒரு கோவிலை ஒரு சிறு நூலளவு கூட அசைக்க முடியாத அளவுக்கு இவ்வளவு உயர்த்தியும் உலக அதிசயத்தையும் காட்டக்கூடிய சக்தியையும் படைக்கப்பட்டதுன்னா அதற்கு காரணம் அந்த குரு சீட உருவாக்கணும்னு நினைக்கிற குருநாதருக்கு தன்னுடைய சீடனின் உறுதி எப்பேற்பட்டதோ அது அவ்வாண்டு காலம் வாழணும்னா அத்தனை ஆண்டு காலம் அவங்களுடைய மன உறுதியும் சரி குரு சீடன் பற்றும் சரிங்க உச்சநிலையில இருந்தா மட்டும்தான் ஒவ்வொரு கோயிலும் நிலை பெற்று வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்த ஒரு மாபெரும் கோவில் ஸ்தலம் தான் இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலுங்க. குருவுக்கு பின்பக்கமாக தாங்க நாங்கள் இருக்கிறோம். கருவூராருக்கு எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க. குரு சீடனை உருவாக்குறதுல குருவை மிஞ்சிய சீடன், சீடனை மிஞ்சிய குருன்ற வகையில ஒவ்வொரு தளத்தையும் குருவே தன் சீடனுக்கான ஆகம வித்துக்கு அனைத்தையும் பக்காவா உருவாக்கி கொடுத்தாராங்க. சீடர்களை மட்டும் இல்லைங்க, தனக்குருதி ஓடணுங்கிறதுக்காக தன்னுடைய மூலங்கள் எங்கெங்கெல்லாம் பரவணுங்கிறத இந்த உலகம் நிசப்தமானது, நிசப்தத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த பூமியில் எங்கெல்லாம் பரவ முடியுங்கிறதையும் பரிவட்டம் போட்டு காட்டினாராங்க. அப்படி காட்டினதுல உச்சகட்டமா இருந்தவங்க எல்லாம் ஒரு சிலர் அவங்களுடைய பெயரை ஊருக்கு ஊரு நாடுக்கு நாடு மாற்றியும் காமிச்சாங்களாங்க. இப்போவும் இது ஒரு மிகப்பெரிய ரகசியமா கூட இருந்தாலும் அதையே வெளிப்படமா சொல்றாங்க. குரு இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாங்கங்க. அவருடைய மறுபெயர் என்னன்னு யாராச்சும் கணிக்கணும்னா கூட இந்த இடத்துல வந்து அவருடைய பாதத்தின் உச்சத்தை யார் ஒருவர் உணர்த்தினாரோ அவருக்கு தான் இந்த தகுதி இருக்குன்னா அவரையே இங்க யாருன்னு காட்டக்கூடிய தகுதியும் இந்த இடத்துல இருந்தா அவரும் உருபெற்று உலகமெல்லாம் தன் தவம் பரவ வேண்டும். பரவிய தவம் இவ்வுலகத்தில் எங்கு சென்றாலும் மீண்டும் இந்த மண்ணில் யார் ஒருவர் பாதத்தை பதிக்கின்றாரோ அவர்களுக்குத்தான் முழுமைத்துவம் அடைய வேண்டும்ன்றதையும் உச்ச நிலையில இருந்து காட்டியிருக்காராங்க. தனக்குருதியில 3வது தவக்குருதி இன்றோடு முடிகிறது. யாருக்கெல்லாம் மீண்டும் தஞ்சை மகா சூரர்களாக வேண்டும் நினைக்கிறீங்களோ உங்களுடைய உச்சம் எப்படி இருக்கணுங்கிறத இந்த ஒரு கோல்ல இருந்து உயர்ந்து நீங்களே பாருங்க.
ஏன் ஒன்னாம் குதிரை, இரண்டாம் குதிரை, மூணாம் குதிரைங்கிறது அனைத்தையுமே ஒரே ஒரு நேர்கோட்டிலிருந்து இன்று வரை தலைசாயா ஒரு சீடன் கூட தலை சாய்ந்து வணங்கும் ஒரு குருவிற்காக உச்சத்தையே காட்ட வைத்த தன் குருநாதரையே வணங்கும் காட்சி தான் இங்க இந்த கோபுரம் கூட ஒரு நூல் சாய்ந்து இருக்குங்க. மாபெரும் விஷயம், மறைமுகம் இல்லாது வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கோம். ஆனா எங்கிருந்து இந்த கோபுரம் சாய்ந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறனா கூட அதற்கும் உங்களுள் இருக்கின்ற ஆகம சக்தி இடத்தில் மறு ஒளிநாடா வெளியிடுவோம். அதுவும் இந்த மகாசூரருக்காக தஞ்சையில் படையெடுக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏன் இந்த நகரம் இன்னும் புண்ணிய ஸ்தலம் என்ற பெயரை பெற்றதோ அதற்கான ஆதாரம் யாரோ அவரே எங்கள் குருநாதர் என்று சொல்லி முடிக்கிறேங்க. நாதாமலைக்கு என்றும் வணக்கம் சொல்லிக்கிறேங்க. குருவே சரணம், குருவடி சரணம்.